வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பெங்களூர் லால்பாக் பொட்டானிக்கல் கார்டன் நடக்கிற ஃப்ளவர் ஷோ. லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளவர் ஷோ மகரிஷி வால்மீகி வாழ்க்கை வரலாறை பற்றின தீம் பேஸ்டு ஃப்ளவர் ஷோ. லாஸ்ட் வீடியோவில் மற்ற ஏரியாஸை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மெயின் கோர் பார்ட்டை கவர் பண்ணலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல் சீனிக் வியூவாக இருக்குதுங்களா? இந்த இயர் ஃப்ளவர் ஷோவை ரொம்ப கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளவர் ஷோ மகரிஷி வால்மீகியோட தீம் பேஸ்டு ஃப்ளவர் ஷோ. ராமாயணம் ஸ்டோரி எழுதின வால்மீகி அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட எபிக் சீன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் இந்த ஃப்ளவர் ஷோ அமைஞ்சிருக்கு. இந்த ஃப்ளவர் ஷோவில் வச்சுக்கிற எல்லா ஸ்கல்ப்சர்ஸும் வால்மீகி அவரோட லைஃப் டைம் ரிலேட் பண்ணுறதாகவும் அவரோட லிட்ரேச்சர்ஸ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. ஓவர் 85 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், நார்மல் ஃப்ளவர்ஸ் இல்லைங்க, எக்ஸாட்டிக் ஃப்ளவர்ஸ், இம்போர்ட்டட் ஃப்ளவர்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த வருஷம் ஃப்ளவர் ஷோவை டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. போன வீடியோலேயே சொன்ன மாதிரி இது ரிப்பப்ளிக் டேவை முன்னிட்டு தான் இந்த ஃப்ளவர் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ 27th ஜான்வரி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் இன் அண்ட் அரௌண்ட் பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் ஷோக்கு போய் விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். வால்மீகி ஆசிரமத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இந்த ஸ்கல்ப்சரை பில்ட் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு இதை பில்ட் பண்ணிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசமாக இருக்குது. இந்த கிளாஸ் டூமில் இருக்கிற செட்டப்பை கிட்டத்தட்ட 23 lakhs ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஃப்ளவர்ஸும் ப்ராப்பர் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸில் இருக்கணுங்கிறக்கோசரம் கிளாஸ் டூம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நார்மல் ஃப்ளவர்ஸ் இல்லைங்க, எல்லாமே எக்ஸாட்டிக் இம்போர்ட்டட் ஃப்ளவர்ஸ். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸ் கிட்டையும் நேம் டேக் வச்சு என்னென்ன வேரியன்ஸை சேர்ந்ததுன்னு வச்சுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் QR கோட்ஸும் இருக்குது. ஸ்கேன் பண்ணி நம்ம அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை ஆன்லைனில் பார்த்துக்கலாம். நான் என் ஃபேமிலியோட வீக்கெண்டில் தான் போயிருந்தேன். செம க்ரௌடுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்குன்ட்டு. நீங்கள் வீக்கெண்ட்ஸ் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஸோ சேஃபாக நீங்கள் போங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமாயணம் எழுதினவர் இல்லையா? ஸோ அதனால் இங்கே ராமர், சீதை, லக்ஷ்மணர் அவங்க இருந்த செட்டப்பும் இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸ்பீக்கர் செட்டப்பெல்லாம் வச்சு ஒரு ஃபாரஸ்ட் தீமில் ரெடி பண்ணி பேர்ட்ஸு, பறவைகள்லாம் கத்துற மாதிரி சவுண்ட் வச்சு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த செட்டப்புக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் அந்த இரால வாழ்ந்த கவிஞர்கள், தலைவர்கள், முக்கியமான ஸ்டாச்சூஸ் எல்லாமே ஃபுல் டெக்கரேஷன் வச்சு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபுல் செட்டப்பை ரெடி பண்ணுறதுக்கு 23 lakhs ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 23 லட்சம் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி இந்த செட்டப் வச்சுக்கிறாங்க. இது சின்ன விஷயம் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் ஷோவை டெக்கரேட் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். வனவாசம் போகும்போது ராமர் காட்டில் இருந்தப்போ எப்படி இருந்ததோ அதே செட்டப்பில் மான்கள், புறா, மயில் எல்லாமே வந்துட்டு இருக்கிற மாதிரி செட்டப் சூப்பராக வச்சுருக்கிறாங்க. மகரிஷி வால்மீகி நினைவு அஞ்சலி இடம் மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ராமாயணம் புக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணியிருக்கிறாங்க.
மற்ற இடமெல்லாம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். கண்ணுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த ஒரிஜினல் பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ க்ரீனிஷாக எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மக்களே, நீங்கள் இன்னும் அரௌண்ட் பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளவர் ஷோவை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். மார்னிங் 7 till ஈவினிங் 7 ஓப்பனில் இருக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. அடல்ட்ஸுக்கு 100, கிட்ஸுக்கு 30 rupees, பிலோ 5 ஏஜ் கிட்ஸுக்கு ஃப்ரீ. நீங்கள் அவுட் சைட் பெங்களூர் வந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் விக்கி டிசி vlog சேனல். தேங்க்யூ.